எப்படி சூப்பர். இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா நாங்கலாம் ஒரு மாரி உங்கள பார்த்து பொறாமையில இருக்கோம் ஐயோ! தெரியுமா? அங்க வந்து மக்கள் வந்து செம்ம அதாவது தளபதி ஃபேன்ஸ் சும்மா சாதாரணமா சொல்ல முடியாது. ம். நான் ஒரு தல ஃபேன் நானு. அப்படியா? ஆமா. நான் ஒரு பக்கா அஜித் ஃபேனு. ஆனா எனக்கு தளபதி பிடிக்காதுன்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. இவர பிடிச்சிருக்கனால என்னால ஒத்துக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஒத்துக்க முடியும்? ஃபைட் வேணும்ல. நம்ம பேசுறதுக்கு எதனா வேணும். ஏய் நான் தல ரசிகர் அப்படின்னா அவன் தளபதி ரசிகர். சண்டை நடக்கும். ஜாலியா இருக்கும். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஜனநாயகன் கிடையாதுங்க. தள்ளி போட்டோம். பொங்கல் தளபதி பொங்கல் இல்லன்னோனே ஒரு வருத்தம் வந்துச்சு. ஒரு விஷயம் லேட் ஆகுது. லேட்டு தான் ஆகுது. வைப் கட் ஆகல. ஓகே. என்னைக்கு ரிலீஸோ அன்னைக்கு தான் பொங்கல். நான் ஆக்சுவலி அட்வொகேட் ஆல்சோ நானு. நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு வந்து 12 மணிக்கு முடிஞ்சது எக்ஸாம். நான் அங்கேருந்து 2 ஹவர்ஸில் இங்கே செட்டுக்கு வரணும். அவள்தான் அர்ஜுன் அறிவியல் மோடில் போகிறோம் இப்போ சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டு சர்ன்னு பாட்டு வேறு 5வது மடம் தக்கத்தி மெத்தா அந்த மாதிரி வைப்பில் வந்து அட்வொகேட் காஸ்ட்யூம்லேயே உட்காந்து டிஜே ப்ளே பண்ணி கொடுத்துட்டு போனேன். இந்த தளபதி திருவிழாலுமே கடைசியா ஒரு பாட்ட போட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு 1,00,000 பேர் யாரோ யாரோ என் தலைவனுக்கு எதனா ஒரு கண்டிப்பாக ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களெல்லாம் டார்கெட் பண்ணுற மாதிரி அவர் ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்தாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னாரு. அதுதான் தளபதி. என் அம்மா, என் அப்பா, தாத்தா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜென்ரேஷனில் ஒரு தலைவனை ஒருத்தவங்கள உருவாக்கியிருப்பாங்க. நம்ம ஜென்ரேஷனில் ஃப்யூச்சரில் தளபதி தான் அப்படின்னு ஒன்று வரும்போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு குவாலிட்டியான தலைவரை உருவாக்கி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும்.